நல்லா பாம்பு கடிச்சா அந்த அப்படி 4 மிளகு இப்படி சுரண்டி சாப்பிட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ள சாப்பிட்டோம்னா எவ்வளவு பெரிய விஷமா இருந்தாலும் சாகா போற நிலைமையில தப்பிச்சிடலாம். கருடன் கிழங்குன்னு ஏன் சொல்றாங்கன்னா, பாம்பும் கழுகும் சண்டை போடும்போது கழுகு போய் இதுதான் சாப்பிட்டு தப்பிக்கும், உயிர் தப்பிக்கும். அதனாலதான் கருடன் கிழங்குன்னு பேரு. இது எதுக்கு வீட்டு வாசல்ல கட்டுறாங்கன்னா, ஏதாவது நல்ல பாம்போ விஷக்கடியோ கடிச்சா டபக்குன்னு எடுக்க முடியாதுன்னு தேட முடியாதுதான் வீட்டு வாசல்ல வைக்கிறது. அது தெரியாம பில்லி சூனியன் சாண்டல் ஏவல்னு கட்ட சொல்றாங்கன்னு கட்டுவாங்க எல்லாரும். அதுக்கெல்லாம் கிடையாது. கூரை பூவே எதுக்கு கட்டுறதுன்னு நிறைய பேர் தெரியாம இருக்காங்க. அவ்வளவு பெரிய வகுத்த வலியும் கேட்கும். உருவி ரேச சாப்பிட்டோம்னா வலி மாத்திர மாதிரி 20 சொடக்கு போடுறதுக்குள்ளே வலி போயிடும். அதுக்கு தான் வீட்டுக்கு முன்னாடி கட்டுறது. தேட முடியாதுன்னு தான் வீட்டு வாசல்ல வைக்கிறது. இப்ப அதுக்கு தெரியாம காரு, 2 வீலர், சைக்கிள் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. முடி நீளம் வளர்றதுக்கு கொரட்டை வராம இருக்கும். இன்னொரு பேர் கொரட்டை பழம்னு அதுக்கு பேரு. சவுரி பழம், கொரட்டை பழம் பேரு. இது இங்க செடி முளைச்சிச்சுன்னா மாட்டுத்தாவணிக்கிட்ட பழம் முளைக்கும். 6 கிலோமீட்டர் தாண்டி போகும். காலைல 9 மணில இருந்து 2 மணி வரைக்கும் இருக்கும். நிறைய பேர் எங்கன்றாங்க, மதுரையில இருக்கு. மதுரை எம்ஜிஆர் ஸ்டேடியம் சொல்லுவாங்க. விளையாட்டு மைதான வாசல்ல வந்தீங்கன்னா காலைல 9 to 2 மணி வரைக்கும் நாங்க வச்சிருக்கோம்.